ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ராஜா தீன்சா குக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, செம்ம சூப்பரான ஒன் பாட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மஷ்ரூம் பிரியாணி தான். எப்படி ரொம்ப ஈஸியாக, ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். அதில் வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 4 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து இந்த மாதிரி சைஸாக ஒன்றாவே கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து வதங்கும் போது ஒரே லெவலாக வதங்கும். இந்தளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம இது வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தழை போட்டுக்கணும். அப்போ தான் மல்லித்தழை போடும்போது அந்த ஃப்ளேவர் வந்து லாஸ்ட் வரையும் செம்ம சூப்பராக நல்லா மணமாக இருக்கும். புதினா தழை ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் வச்சு பண்ண போகிறேன். இப்போ வந்து இதில் வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா கலர் வந்து சூப்பராக இருக்கும் பிரியாணியில். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம வந்து மல்லித்தழை புதினாத்தழை வதங்கினோடனே இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்தாப்படி மிளகாத்தூளை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து லாஸ்ட்டாக நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும்போது பிரியாணி கலர் சூப்பராக இருக்கும். நான் வந்து 3 பெரிய சைஸ் தக்காளி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி இதில் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் எவ்வளோ நம்ம போடுறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போவே பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. ஹோம்மேட் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் போதும். ஒரு 100 கிராம் அளவுக்கு தயிர். நான் வந்து 1 கிலோ பாஸ்மதி அரிசி 2 பாக்ஸ் வந்து காளான் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நான் காளானை வந்து நல்லா சுடுதண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கழுவி எடுத்து கட் பண்ணி இந்தளவுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை போட்டு நல்லா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணி வந்து இந்த சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை, செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து 1 கிலோ அரிசிக்கு அதுக்கு தகுந்த அப்படி 1க்கு 1.5 தான் வந்து பாஸ்மதி அரிசிக்கு வந்து தண்ணி லெவல் வைக்கணும். இந்தளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நான் ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸை வந்து இப்போ வந்து இதில் சேர்த்துக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஏன்னா 1/2 அன் ஹவர் ஊறி இருக்குது, அரிசி உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு அரிசியும் தண்ணியுமா லெவலாக வந்துருச்சு. ரொம்ப போட்டு இதை மிக்ஸ் பண்ண தேவையில்லை. பாருங்கள் அரிசி எவ்வளோ லென்த்தாக சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஒரு மஷ்ரூம் பிரியாணி. பாருங்கள், இப்போ சூப்பராக தம் போட்டாச்சு. பாருங்கள் அரிசியெல்லாம் எவ்வளோ லென்த்தாக இருக்குது. அரிசியை போட்டு ரொம்ப நம்ம கிண்டணும்னு அவசியம் இல்லை. ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி போட்டு லைட்டாக செஞ்சாவே போதும். செம்ம சூப்பரான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.